மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர். எனவே தான் நீங்கள் அதிகம் உழைக்காமலேயே கூடுதல் வருமானத்தை பெறுவீர்கள். பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகம், ஆனால் எதிர்நீச்சல் போட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். மற்றவர்கள் முடியாது என்று ஒதுக்கி வைத்த கடினமான வேலைகளை நீங்கள் வெகு லாவகமாக வெகு சீக்கிரமாகவும் செய்துவிடுவீர்கள். முரட்டு சுபாவம் உங்களுக்கு இருந்தாலும் சற்று நிதானித்து காரியம் மாற்றுவீர்கள். எண்ணற்ற விஷயங்களை வெளியில் சொல்லாமல் ரகசியம் காப்பீர்கள். அரசியல் ஈடுபாடு உண்டு. 49 வயது கடந்தவர்கள் அரசியலில் வெற்றி படிக்கட்டை அடைவீர்கள். உங்களுக்கு லாபம் எவ்வளவு வருகிறது என்பதை பார்த்து கொண்டுதான் மற்ற வேலைகளை செய்வீர்கள். பிறர் சொத்தை வாங்க உள்ளவர் சுயநலத்தில் சற்று கூடுதலாக அக்கறை காட்டுபவர்கள். தற்பொழுது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ல், அதாவது மிதுன ராசிக்கு வருகிறார். 3ஆம் இடத்து ராகு பகவான் எப்போதும் முயற்சிகளில் வெற்றி தருவார். 3ஆம் இடத்து ராகு பகவான் முன்னேற்றத்தை எந்த முட்டுக்கட்டையும் இல்லாமல் தருவதற்கு சுயஜாதகத்தில் ராகு வலுப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தலங்கள் சென்று பரிகாரம் செய்த பின்பு போராட்டமான நிலை மாறி பொன்னான எதிர்காலமாக அமையும். முன்னேற்றம் கூடும், தொழில் வளர்ச்சியும் கூடும், லாபமும் பெருகும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கும். இதுவரையுள்ள கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். வழக்குகள் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் வாயிற்கதவை தட்டும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் வேலையாட்கள் அதிகம் பெறுவீர்கள். பெரிய தொழிற்சாலைகளை துவக்கி நல்ல தொழிலாளர்களையும் பெற்று பொருளாதாரத்தில் உயர்வீர்கள். சேமிப்பு பணம் கரையாமல் இருக்க சிந்தித்து செயல்படுவது நல்லது. உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரியிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேது பகவான் ராசிக்கு 9ல் வருவதால் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு என்றே சொல்லலாம். நிரந்தர பணி, தடைப்பட்ட பணிகள் மீண்டும் தருதல், பொன்பொருள் ஆகியவற்றை சேர்த்து வைத்தல் போன்ற அனைத்து நன்மைகளையும் கேது பகவான் செய்ய காத்துள்ளார். எனவே பரிகாரம் செய்து கொண்டு மேலும் நல்ல பலன்களை அடையலாம். பொறுமையாக பரிகாரத்தை செய்து கொண்டால் நீங்கள் அடுத்த ராகு கேது பெயர்ச்சி வரையிலும் கூடுதல் லாபங்களை பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். இழுபறியாக உள்ள சொத்து பிரச்சனைகள் சுமூகமான முடிவுக்கு வரும். ஒரு சிலர் வீடு கட்ட போட்ட திட்டம் நிறைவேறும். ஏற்கனவே கட்டிய வீட்டை விரிவாக்கம் செய்ய போட்ட திட்டம் நிறைவேறும். சேமிப்பும் உயரும். செல்வந்தர்கள் தொடர்பு மேலும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். பெற்றோர் வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் வந்து சேரும். நண்பர்கள் எப்போதும் நம்பிக்கையுரியவர்களாக இருப்பார்கள். அவர்களால் மேலும் பொருளாதார உயர்வை அடைவீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து எப்போதும் நல்ல பலன்களாக வழங்குவார். 9ல் கேது வந்தால் விண்ணை முட்டும் அளவிற்கு பொன்னும் பொருளும் சேர்ந்து தருவார் என்பது பழமொழி. விண்ணை முட்டும் அளவிற்கு பொருளாதார ஓய்வு வருகிறதோ இல்லையோ, வீட்டு தேவை அனைத்தும் பூர்த்தியாகும். ஒரு சிலர் குலதெய்வ அருளை பெறுவார்கள். ஒரு சிலருக்கு குலதெய்வ கோயிலை எடுத்து கட்டும் பேறு கிட்டும். எப்போதும் சந்தோஷமாக செய்திகளே வரும். இனி ராகு கேது பெயர்ச்சிக்கான பரிகாரங்களை காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆரங்கால் அருகேயுள்ள பேரையூர் சென்று அங்குள்ள நாகநாத சுவாமி கோயிலில் ராகு கேதுக்கு பரிகாரம் செய்து வர காரை தடை இல்லாமல் வெற்றிகரமாக நடக்கும். விநாயகர் ஆலயத்துள்ள ராகு கேதுவுக்கு பிரீத்தி செய்து கொள்ளுங்கள். தடையின்றி வேலை கிடைக்கும். மேற்கண்ட 2 பரிகாரத்தையும் செய்ய முடியாதவர்கள் 27 முழு உளுந்து, 27 காணை பயிறு, அதாவது கொள்ளு எடுத்து வெள்ளை துணியில் முடித்து பூஜையில் வைத்து வணங்கி வாருங்கள். முயற்சியில் வெற்றியும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.